சமீபத்தில் ஒரு நண்பருக்கு நடந்த நிகழ்வுகள் இது. அவங்களுடைய காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம், மனசில் ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனுடைய அழுத்தம் அதற்கு தாங்க முடியலை. அப்போ அதனுடைய நோக்கம், அதனுடைய சிந்தனைகள் மாறுதுங்கிறத பெற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நம்மக்கிட்ட வந்தாங்க. அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தோன்னா, இந்த நேரத்தில் அது அதனுடைய பேரின்பத்திற்காக அல்லது பேராசைக்காக அது ஒரு ஒரு விதமான கற்பனையால் ஒரு தவறான ஒரு புரிதலோடு அது இருக்குது. அந்த நிகழ்வை ஏதாவது அதற்கு ஒரு அவமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுது. அப்போ புரிஞ்சுக்கும்போது அதை என்ன பண்ணினோம், அதற்கு மாற்று பரிகாரமாக இது எல்லாருக்கும் சொல்கிறதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு சில ஜாதகங்கள், சில கிரக இணைவுகள் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை சொல்வது உண்டு. அப்போ என்ன பண்ணுறோம், அதில் 11ஆம் பாவகம் சம்மந்தப்படும் போது அந்த குடும்பத்தில் அவங்க சொந்தக்காரவங்களுக்கு ஒருத்தங்க மாற்று கம்யூனிட்டியோட கல்யாணம் பண்ணிடுச்சு. அவங்க குடும்பத்தோட இவங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தது. அப்போது இந்த 11ஆவது வீடு அப்படின்னா மூத்த சகோதரம். அப்போது உங்கள் வம்சாவளியில் யாராவது உங்கள் கூட பிறந்ததில் அவங்க சித்தப்பா தம்பி வகையில் யாராவது மாற்று மதத்திலேயோ இனத்திலேயோ இல்லை அதர் கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத திருமணம் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டோம். ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் இந்த பொண்ணை போயிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் அதை பண்ணினாங்க. இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவான மனநிலையில் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சில அவமானங்களை, சில இடத்தில் நமக்கு இஷ்டமில்லாத சில நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை கொடுத்து கஷ்டப்படுத்தணும், அந்த பொண்ணுக்கு அதனால் படிப்பு தடைபடணும், அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரணும், அது வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தந்தது.